குட் ஈவினிங் டு ஆல், வெல்கம் பேக். நான் உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஸோ உங்களுக்கே தெரியும், நம்ம டெய்லி நிஃப்டி பேங்க் நிஃப்டி அனாலிசிஸோட வருவோம், ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். ஸோ நான் கொடுக்குற லெவல்ஸ் உங்களுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த லெவல்ஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னா நீங்கள் உங்களோட செபி ரெஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ண அப்புறம் தான் ட்ரேட் பண்ணணும். ஏன்னா நான் ஒரு செபி ரெஜிஸ்டர் ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. நான் இங்கே எந்த ஒரு டிப்பும் ப்ரொவைட் பண்ண வரல, எந்த ஒரு ஃபேக் ப்ராமிஸும் கொடுக்க வரல. கொடுக்கறது இல்லாமல் ஒன் அண்ட் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஸோ இந்த லெவல்ஸ் நீங்கள் பேப்பர் பென் எடுத்து நோட் பண்ணுங்கள். நீங்கள் நோட் பண்ணலைன்னா உங்களுக்கு தான் லாஸ். இந்த வீடியோ ஓட்டி பார்த்தாலும் உங்களுக்கு தான் லாஸ். மார்க்கெட் மூவ் ஆன அப்புறம் நீங்கள் பார்த்தா தான் இந்த விஷயம், நான் சொன்ன வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ போக போக உங்களுக்கு என் லெவல்ஸ் புரியணுன்னா இன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்ச அப்புறம் ஒரு தடவை வாங்க, திரும்ப இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு ஒரு நான் என்ன சொல்ல வரேன்ற அந்த ஒரு கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். கிளியர்? வெறும் இங்கே பார்த்துட்டு போனீங்கன்னா புரியாது. ஜஸ்ட் டூ த ரிவர்ஸ் இன்ஜினியரிங். ஸோ ரிவர்ஸ் இன்ஜினியரிங் எப்படி பண்ணணும்னா, மார்க்கெட் முடிஞ்ச அப்புறம் வந்து பாருங்கள். ஸோ யூ வில் கெட் மோர் ஐடியா. நான் என்ன சொல்ல வந்தேன், அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் மூவ் ஆச்சா இல்லையா உங்களுக்கு கிளியர் கட்டாக அதோட ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, லெவல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்னைக்கு என்ன நடந்தது அதை நம்ம பார்ப்போம். பாருங்க, நிஃப்டி ஃபர்ஸ்ட் நம்ம உங்க முன்னாடி இருக்க நிஃப்டியோட 5 மினிட் சார்ட் என்ன நடந்தது பாருங்க. என்ன நடந்தது நிஃப்டியில், ஜஸ்ட் வாட்ச். ஸோ சொன்ன மாதிரியே மார்க்கெட் நிஃப்டியில் அழகாக போச்சு. நான் போய் சொல்லியிருந்தேன் ஒரு பெரிய ட்ராப் இருக்குன்னு. போயிட்டே இருந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல ட்ராப் பண்ணிட்டு மார்க்கெட் இங்கே ரிவர்ஸ் ஆச்சு. நிறைய பேர் நினைச்சாங்க இங்கே இப்படி பட்டு இப்படி போகும்னு. அங்கே தான் இல்லை. நான் இந்த இடத்துல உங்களுக்கு புட் சைடு கால் கொடுத்துட்டேன். நிறைய பேர் குவரியும் கேட்டிருந்தீங்க, சார் மார்க்கெட் வந்து இங்கேருந்து மேலே தானே போகணும், நான் சிஇ போகலாமான்னு. நான் அப்போ சொன்னேன், நோ, ட்ராப் ஆகிடுவீங்க, போகாதீங்க. ஏன்னா மார்க்கெட் என்ட்ரி எங்குமே இந்த மூவில் எனக்கு எங்குமே என்ட்ரியே கொடுக்கல. வித்தவுட் எனி என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஒரு என்ட்ரி கன்ஃபர்மேஷன் இல்லாமல் இந்த மாதிரி டக்கு 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 டக்குன்னு கேண்டில் போயிட்டே இருக்கு. எனக்கு என்ட்ரி கொடுக்கல. 10 மணி வரைக்கும் எனக்கு என்ட்ரி கிடைக்கல. ஆஃப்டர் 10:15 அப்புறம் எனக்கு ஒரு என்ட்ரி கொடுத்தது. I'm damn sure that market will fall. Okay, done. எதை வச்சு நான் கொடுத்தேன்னா, ஸோ தட் த திங் we are going to learn from our course. ஸோ நாளைக்கு ஈவினிங் எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணியிருப்பேன். ஆல்ரெடி மாரி ஃபுல் ஸ்ட்ரீட்ஸ் ஆர் ஃபுல். ஸோ தேங்க்ஸ் டு ஆல், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார் ட்ரஸ்டிங் மீ. ஸோ இந்த வாட்டி உங்களை பேப்பர் பெண்ணை வச்சு நான் உங்களுக்கு ட்ரேட் எடுக்க சொல்லித்தர போகிறேன். இட்ஸ் கோயிங் டு பி அ ஃபென்டாஸ்டிக் செஷன். ஸோ நான் இங்கே எடுக்கிறத அப்படியே நீங்கள் அங்கே ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் ஐ வில் கிவ் யூ ப்ராக்டிக்கல் கைடன்ஸ். ஓகே, ஒரு ஏபிசிடி எப்படி எழுத கற்றுக் கொடுப்பாங்க, குழந்தையோட பெண்ணை வச்சு பிடிச்சி பென்சிலில் ஸ்லேட்டை வச்சு அழகாக எழுத சொல்லி கொடுப்பாங்க. ஓகே, அப்படி பென்சிலில் நோட் புக்கில் எழுதுறீங்க, சாக் பீஸ் எடுத்து ஸ்லேட்டில் எழுதுறீங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இந்த ட்ரேடிங் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். அடுத்த ஒரு 10 days it's going to be a very life changing moment for you all. Okay, so stay with me. ஸோ சொன்ன மாதிரியே மார்க்கெட் வந்துச்சு. நான் திரும்பவும் சொன்னேன், இதுக்கு கீழே தப்பி தவறி, இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்கான லெவல், இதுக்கு கீழே தப்பி தவறி போச்சுன்னா இந்த டார்கெட் வந்தது பாருங்க, எக்ஸாக்டாக வந்தது. ஒரு புல் பேக் எடுத்தது. பட் இதையும் உடச்சதுன்னா இந்த டார்கெட்டும் வரும்னு சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்க, எக்ஸாக்டாக இதையும் வந்துருச்சு. ஸோ ஆக மொத்தம் இதுக்கு கீழே ஃபால் ஆனோன்னு இந்த டார்கெட், அதுக்கு கீழே ஃபால் ஆனோன்னு இந்த டார்கெட், 2 டார்கெட்டை உங்களுக்கு அச்சீவ் ஆயிடுச்சு. நான் மேக்ஸிமம் போட்டது இந்த டார்கெட் தான், 0.93 வரைக்கும் போட்டேன். ஸோ இந்த ஒரு டார்கெட் ஐ ஹோப் நாளைக்கு கேப் டவுனில் அச்சீவ் ஆயிரும். ஓகே, டன். ஸோ சொன்ன மாதிரி வாட் எ மூவ், வாவ் வாவ் வாவ். ஸோ சொன்ன இன்னைக்கு கேப் டவுன் இருக்குன்னு, ஒரு பெரிய கேப் டவுன் இருந்தது, அதுவும் அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ எவ்ரி திங் ஐ எம் டெல்லிங் யூ பர்ஃபெக்ட்லி. ஹவு, எப்பட்றா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க, ரைட்? ஸோ ஜாயின் வித் அஸ். ஓகே, ஸோ ஓகே, பேங்க் நிஃப்டி இது பண்ணிச்சு. வாங்க நிஃப்டி என்ன பண்ணிச்சு நம்ம பார்ப்போம். ஒன்ஸ் அகைன், சாரி, நிஃப்டி என்ன பண்ணிச்சு, பேங்க் நிஃப்டி என்ன பண்ணிச்சுன்னு பார்ப்போம். ஐம் வெரி சாரி. பாருங்க, அதே மாதிரி மேலே போச்சு. அகைன் உங்களுக்கு ட்ராப் பண்ணி நான் திரும்பவும் போட்டேன் பாருங்க. இதுக்கு கீழே உடஞ்ச இந்த டார்கெட் வந்துருச்சு, அதையும் உடச்சதுன்னு இந்த டார்கெட் பாருங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கு கீழே டார்கெட்டை கொடுக்கலன்னா லெவல் ரொம்ப தூரம், அதனால இதுக்குள்ளேயே மார்க்கெட்டிங் சஸ்டெயின் ஆகி
முடிஞ்சு போச்சு. அப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இவ்வளோ பெரிய கேப், ஆல்ரெடி இவ்வளோ ஃபால் கொடுத்த அப்புறம் இவ்வளோ பெரிய கேப் திரும்பவும் ஃபில் ஆகணும்னா மார்க்கெட் ரொம்ப டைம் தேவை. ஸோ மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு இன்னைக்கு, அதாவது மூவ் போதும்னு நினச்சிட்டு விட்டுருச்சு. ஸோ பெரிய மூவ் இந்த மாதிரி பெரிய பெரிய கேப்பாக இருக்குன்னா நல்லா புரிஞ்சுக்கோ. ரொம்ப பெரிய கேப்பாக இருக்குது, மணி வந்து ஆஃப்டர் செஷன் ஆயிடுச்சு. மேக்ஸிமம் அந்த கேப்பை, ரொம்ப பெரிய கேப், ஒரு கேப்புக்கும் இந்த கேப் ஒரு 500-600 லைன் இருந்துச்சுன்னா ஸோ அவ்வளோ சீக்கிரம் அது உடையாது. ஓகே, மொமெண்டம் கிடைக்காது. வில் வெயிட் ஃபார் டுமாரோ. ஓகே, ஸோ சொன்ன மாதிரி இந்த லெவல் கீழே உடைச்சா ஃபர்ஸ்ட் டார்கெட் கீழே செகண்ட் டார்கெட். ஸோ 319லேருந்து 800 யோசிச்சு பாருங்க. இங்கே ஒரு 319 பாயிண்ட், இங்கே ஒரு 200 பாயிண்ட், கிட்டத்தட்ட 519 பாயிண்ட் உங்களுக்கு நான் பேங்க் நிஃப்டியில் கொடுத்தாச்சு. நிஃப்டியில் எவ்வளோ கொடுத்துருந்தேன், நீங்களே பாருங்கள். நிஃப்டியில் நமக்கு எவ்வளோ இருந்தது, நிஃப்டியில் பாருங்கள். இங்கே 411 இந்த கேப் வச்சுக்கோங்க, 400 வச்சுக்கோங்க. 400 கீழே 400 277, கிட்டத்தட்ட 123. ஓகே, 123 பாயிண்ட் இங்கே ப்ளஸ் 277க்கு அப்புறம் 136. ஓகே, ஸோ 146 பாயிண்ட் சொல்லலாமா? ஓகே, அப்ராக்சிமேட்லி. ஸோ 69426 and 269. அதாவது நான் உங்களுக்கு நிஃப்டியில் 269 பாயிண்ட் மூவ் கொடுத்துருக்கேன். அண்ட் அங்கே 519 சம்திங். ஸோ ரவுண்ட் ஆகுனா இது ஒரு 500, இது ஒரு 250, விச் இஸ் அப்ராக்சிமேட்லி 750 பாயிண்ட்ஸ். இன்னைக்கு ஃபுல் டே மூவ் கொடுத்துருக்கோம். நிறைய பேர் ட்ரேடே எடுக்கல. டவுட்ஸ் வந்தது, அதான் நான் சொல்லியிருந்தேன். ஒரு டவுட்ஸ் வந்து, ரெண்டாவது டவுட்ஸும் கேட்டிருந்தீங்க. சார் மணி 10 மணி ஆயிடுச்சு, இதுக்கு மேலே எனக்கு மொமெண்டம் கிடைக்காது. நோ, கரெக்ட் தான், ஒத்துக்கிறேன். பட் when my first trade itself is executing at 10:15, ஸோ அது ஒரு டவுட்டே இல்லை. ஃபஸ்ட்டு ட்ரேட் நான் கொடுத்தா நார்மலாக அச்சீவ் ஆகும். மேபி செகண்ட் ட்ரேட் உங்களுக்கு ராங்காக வாய்ப்பு இருந்தாலும் ஃபஸ்ட் ட்ரேட் இட் வில் அச்சீவ் த டார்கெட். ஒன்ஸ் ஃபஸ்ட் ட்ரேட் அச்சீவ்ட் த டார்கெட், எனக்கு என்ன 10 o'clock 10:15 மேலே கிடைக்கிது, மூவே அப்போ தான் கிடைச்சிது. ஸோ ஐ டுக் த ட்ரேட். ஓகே, அண்ட் காட் அ வெரி ஃபண்டாஸ்டிக் மூவ். கிட்டத்தட்ட 150 பாயிண்ட் கிட்ட மொமெண்டம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இட் வாஸ் அ வெரி ஃபண்டாஸ்டிக் மூவ் இன்றைக்கி கொடுத்து. ஸோ இதெல்லாம் கற்றுக்கணுமா, ஜாயின் பண்ணுமா, எப்படி இந்த பாக்ஸ் ஜோன்ஸ் லெவல்ஸ் எப்படி இது பண்ணுமா. ஸோ லாஸ்ட் டே, ஸோ வி கோன் லேர்ன் ஃப்ரம் டுமாரோ our classes with money back guarantee, and that's my promise that I will hold your hand and 200% satisfaction guarantee. இதுக்கு மேலே என்ன கொடுக்கணும் எனக்கு தெரியல. நான் டெய்லி கால்ஸ் கொடுத்துட்ருக்கேன் and we are hitting targets. 99% our targets are hitting. ஒன் டே லாஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அது உண்மைதான், தப்புங்க, நம்ம மேலே கிடையாது. ஏன்னா நம்ம 100 நல்லது செய்வோம். ஸோ 100ன்னு ஏன் சொல்கிறேன் இப்படி பாருங்க, 98 டைமில் நீங்கள் ஒருத்தருக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, உங்களே டிபெண்ட் பண்ணிடுறாப்புல. ஒரு தடவை ஓகே ஆர் ஒரு 2 தடவை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்க. இந்த 98 தடவை பண்ணதும் மறந்துடுவாங்க, இந்த 2 தடவை பண்ணதான் ஞாபகம் வச்சுருப்பாங்க. சொல்லுவாங்க அவன் சரியில்லைப்பா. ஓகே, இதை வச்சே நம்ம ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. 2 தடவை சொல்லணும் சரி கிடையாது. பட் இவ்வளோ நாளாக நம்ம கொடுத்த டார்கெட்ஸு, நம்ம நல்லது எத்தனையோ நல்லது பண்ணியிருப்போம், அதெல்லாம் மறந்துட்டு 2 தடவை நம்ம சுச்சுவேஷன்லாம் பண்ண முடியாமல் போயிருக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனை அதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு நம்ம கடைசி வரைக்கும் நம்மளை பேசுவாங்க. இது உலகம், நம்மளால் ஒன்றும் அதை சேஞ்ச் படுத்த முடியாது. திஸ் இஸ் த சொசைட்டி, த மைண்ட் செட் ஆஃப் சொசைட்டி. இது வரைக்கும் நான் போன மாதத்துல இந்த மாதம் வரைக்கும் கொடுத்தேன் ஒன்லி 2 ஸ்டாப் லாஸ் ஹவ் பீன் ஹிட். ஒன்லி 2 ஸ்டாப் லாஸ். ஆனால் இந்த ஒரு 2 ஸ்டாப் லாஸ் உங்களை என்ன பண்ண வச்சிருச்சு, உங்கள் சைக்காலஜியை ரொம்ப அதிகமாக பாதிச்சிருச்சு. பிகாஸ் த ஒன்லி திங் யூ ஹாவ் நாட் புட் த ஸ்டாப் லாஸ். உங்கள் ஸ்டாப் லாஸை நீங்கள் கரெக்டாக போடலை. அப்படியே போட்டு தான் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, பிக் லாட், பெரிய பெரிய லாட்ஸை நீங்கள் எடுத்திருப்பீங்க. ஏன்னா டிபெண்ட் ஆகிட்டீங்க. யூ ஆர் நாட் ரெடி டு லேர்ன், யூ டோட்டலி டிபெண்டட் அப்பான் த கால்ஸ். தப்பு கிடையாது, பண்ணுங்க. பட் ஏன் ஒரு விஷயம் பண்ணோன்னு ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம், நம்ம பண்ணுறது கரெக்டு தானா, இந்த இடம் என்ட்ரி தானா, எக்ஸிட் தானா,
நம்ம யோசிக்கிறது இல்லை. ஓகே, பீப்புள் திங்க் இட் இஸ் அ கேம்பிளிங், பட் வி சூப்பரான ஒரு ட்ரேடை எடுத்து அழகாக வி ஆர் மேக்கிங் த ப்ராஃபிட்ஸ். எவ்ரிடே நான் கொடுக்குற டார்கெட் ஹிட் ஆகுது, 1 or 2 days ஹிட் ஆகுதா, எஸ் சார் கொடுத்துட்டு வந்துருங்க, நோ இஷ்யூஸ். 1 or 2 day தானே பார்த்துக்கலாம். மாதத்தில் அந்த 2 நாளாக இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த 2 நாள் கொடுக்குற எஸ்எல் எப்படி கொடுத்துருவீங்க, அப்படியே இழுத்துட்டு போவீங்க. ப்ராப்ளம் அதுதான். ப்ராப்ளம் என்னென்னா, மார்க்கெட்டில் உள்ள என்டர் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும், மைண்ட் செட் பண்ணி இந்த ட்ரேடுக்கு இவ்வளோ தான் ஸ்டாப் லாஸ் கொடுக்க போகிறேன்ட்டு. ஸோ 1500 1700 நான் எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கேன், இந்த 1700 கிராஸ் ஆச்சுன்னா உங்கள் ஸ்டாப் லாஸை கொடுத்துருங்க கொடுத்துருங்க கொடுத்துருங்கன்ட்டு. நீங்கள் கேட்குற பழக்கமே இல்லை. இல்லாட்டி என் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். என் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதுனாலும் பிரச்சனை கிடையாது. பட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, when my stop loss hit once, மார்க்கெட் எனக்கு 5 times அதிகமாக கொடுக்கும், which I will be still in profit. பட் நம்ம மைண்ட் செட் என்ன, ஒரே ஒரு ட்ரேட் எடுப்பதாலும் அதில் ஸ்டாப் லாஸ் கொடுத்தா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. when I give trades, you have to take all the trades. ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா கூட I have given the recovery trade also, hedging trade. ஓவரால் நான் என்னதான் 2 ஸ்டாப் லாஸ் கொடுத்தாலும் we completed the month with the green. And this also, what do you say, இன்னைக்கும் we have completed with a very fantastic green. இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்கிறது, right? So these things you will gonna learn and you gonna trade with me. So fees நான் சொல்லிட்டேன், தமிழ்லையும் சொல்லிட்டேன். லாஸ்ட் this will be 2nd April. ஓகே, ஆல்ரெடி 2nd April ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ டுடே many are excited. ஸோ வாங்க நம்ம 8 o'clock மீட் பண்ணுவோம். ஸோ யாரெல்லாம் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, யூ ஆர் பீன் ஆடட் இன் த குரூப். ஸோ உங்களை குரூப்பில் ஆட் பண்ணலன்னா ப்ளீஸ் காண்டாக்ட் யுவர் காண்டாக்ட் அவர் ஸ்டாஃப். கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் ஆகிருக்கணும். ஸோ தட் லிங்க்ஸ் வில் பி ஷேர்ட் அண்ட் யூ கேன் வெரி வெல் லேர்ன் ஃப்ரம் அஸ். வாங்க எல்லாரும் லேர்ன் பண்ணலாம். ஒன்லி என்ன சொல்கிறது உங்களுக்கு, ஒன்லி த சீக்ரெட்ஸ் வி கோனா லேர்ன். மார்க்கெட்டில் யாருமே கற்றுக் கொடுக்காத விஷயம்லாம் நான் கற்றுக் கொடுப்பேன். மை ஸ்ட்ராட்டஜி இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் பிகாஸ் ஹவு டு ப்ரெடிக்ட் த மூவ் earlier itself. ஒரு மூவ்ன்றது எப்படி earlier-ஆக ப்ரெடிக்ட் பண்ணுறதுன்றது நான் கற்றுக் கொடுப்பேன். ஸோ ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் மை டைம், ஜஸ்ட் ஜாயின் ஃபாஸ்ட். ஓகே, ஐ மீன் சாரி டு சே தட், டோன்ட் வேஸ்ட் மை டைம்னா என்ன அர்த்தம்னா, நான் என் டைம் வேஸ்ட் பண்ண விருப்பப்படலன்னு சொல்ல வந்தேன். ஐ ஜஸ்ட் டோல்ட் சம்திங் எல்ஸ். ஓகே, ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம நிறைய விஷயத்தை கற்றுக்க போகிறோம். அண்ட் கோயிங் டு பி ஃபேண்டாஸ்டிக், அவ்வளோதான் சொல்லுவேன். பட் இந்த ஃபஸ்ட்டு கிளாஸ் இட் செல்ஃப் யூ கோனா லேர்ன் த சீக்ரெட்ஸ். ஃபஸ்ட்டு கிளாஸ்லேருந்தே உங்களுக்கு சீக்ரெட்ஸை லேர்ன் பண்ணுவோம். ஸோ ஸ்டே டியூன் டில் யூ லேர்ன் ஃபுல்லி அண்ட் யூ ஆர் ரெடி டு பி a good trader. Okay, so யாரெல்லாம் இன்னும் ஜாயின் பண்ணி விருப்பப்பட்டீங்கன்னா just confirm with our staff because already seats are full. So this is our number. So after confirmation you can make a payment to this number, either PhonePe or Paytm. Please requested to drop a screenshot of the same. So screenshot போட்டுட்டு confirm பண்ணிக்கோங்க. And please talk to our staffs. Any doubts you can confirm with your staff. Okay, so amount போட்டாச்சு, இதுவும் போட்டாச்சு. Time will be 800 to 1000 hours, so it may extend. Okay, so stay tuned and வாங்க நம்ம நாளைக்கு உண்டான அனாலிசிஸ்குள்ளே போகலாம். டன். ஸோ உங்கள் முன்னாடி இருக்குது பேங்க் நிஃப்டியோட 5 minute chart. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ அப்சைடோட லெவல்ஸ் எழுதிக்கோங்க, which is 51 434 and 51 339. ஓகே, இது அப்சைட் ஜோன். அதே மாதிரி டவுன் சைடில் சொல்கிறேன் பாருங்கள். ப்ளீஸ் மேக் அ நோட் ஆஃப் த டவுன் சைட் ஜோன், விச் இஸ் 50,491 and 50,304. ஸோ இது வந்து டவுன் சைட் லெவல். ஸோ அப் சைட் லெவலும் கொடுத்தாச்சு, உங்களுக்கு டவுன் சைட் லெவலும் கொடுத்தாச்சு. ஸோ மார்க்கெட் இந்த லெவலில் இருந்தால் குடுகுடுன்னு போய் ட்ரேட் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த லெவலில் தான் நீங்கள் எதர் பிரேக் அவுட் ஆகணும், டச் ஆகி, இல்லை பிரேக் டவுன் ஆகணும்.
அப்போ தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும், இல்லாட்டி எடுக்கக்கூடாது. ஸோ நாளைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுன்னா கேப் டவுன் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ முக்கியமான லெவல் இந்த லெவல் பாருங்கள் மார்க்கெட்டில் அகெயின் சேம் ஸ்ட்ராங் ஒரு ஜோன் இருக்குது. இந்த இதில் ஒரு சீக்ரெட் நான் சொல்லலாம் விருப்பப்படுறேன். வேண்டாம், பேங்க் நிஃப்டியில் வேணால் நிஃப்டியில் சொல்லுவோம். ஸோ மார்க்கெட் என்ன பண்ண நிறைய சான்சஸ் இருக்கு. மார்க்கெட் இங்கே சப்போர்ட் எடுத்ததுன்னா இட் வில் கோ அப் டு 739 is our first target and 823 is second target or pullback. Once 823 உடைச்சதுன்னா you will see your good move up to here box zone. So by any chance market இதுக்கு கீழே sustain ஆகி இது பிரேக் ஆயிடுச்சு, இது கீழே சஸ்டெயின் ஆகுது, you could see a very good move up to 49, 894 and 877. இவ்வளோதான் நான் கொடுக்க போகிறேன். ஏன்னா இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்குது, இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் ஜோன். ஸோ நான் என்ன கொடுக்குறேன் உங்களுக்கு, இதுதான் லெவல், இவ்வளோதான். எது கீழே உடைச்சா இந்த லெவல் 265 கீழே உடைச்சா 894. ஸோ இந்த மூவ்ஸை நீங்கள் கேப்சர் பண்ணலாம் இந்த புட் சைடில். கிளியர்? டன். பை எனி சான்ஸ் மார்க்கெட்டில் ஒரு கேப் அப் ஆயிடுச்சு, நல்லா பாருங்கள். கேப் அப் ஆனால் பாருங்கள், நான் பார்த்து பாருங்கள் எவ்வளோ பாருங்கள், இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே. ஸோ கேப் அப் ஆனாலுமே இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாலுமே உங்கள் டார்கெட் என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு டார்கெட் 565 கீழே வரும். அதுக்கப்புறம் அதை உடச்சதுன்னா செகண்ட் டார்கெட் 664. ஸோ ஒரு 50-100 பாயிண்ட் 50-100 பாயிண்ட் தான் டார்கெட் உங்களுக்கு கிடைக்கிது. பியூர் கால் சைடு இதுக்கு மேலே 51,839க்கு மேலே போனால் தான் வரும். ஸோ நாளைக்கு அது வருமா பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அப்படி வந்ததுன்னா ஐ வில் அப்டேட் த லெவல். ஆஸ் ஆஃப் நவ் எனக்கு எதுவும் தோணலை. ஸோ ஐ எம் நாட் கிவிங் எனி லெவல்ஸ் அபவ். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் கொடுக்குற லெவல்ஸில் தான் மார்க்கெட் உங்களுக்கு டேர்ன் ஆகணும். நீங்கள் எடுத்து எவ்வளோ தூரம் இஷ்டம், நீங்கள் எங்கே வேணால் போய் படிங்க சார், ஓப்பன் சேலஞ்ச். எங்கே வேணால் படிங்க, நீங்கள் நம்மளை அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் எங்கே வேணால் போய் எந்த சேனல் வேணால் பாருங்கள். அக்யூரஸின்றது நீங்கள் எங்கே சுத்தமாக திரும்ப இங்கே தான் வருவீங்க. தட்ஸ் மை டார்க் ஹெவன் ப்ராமிஸ். நீங்கள் எங்கே படித்தாலும் எந்த யூடியூப் சேனல் பார்த்தாலும் இங்கே தான் நீங்கள் வருவீங்க, எங்கே சுத்தலாம் இங்கே வருவீங்க. தட்ஸ் ஆல். ஏன் அந்த கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்? ஏன்னா பிகாஸ் ஐ ட்ரஸ்ட் மை நாலேஜ், ஐ ட்ரஸ்ட் மை என்ன சொல்லுவது உங்களுக்கு மை லேர்னிங்ஸ். நான் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கறது யாராலும் கொடுக்க முடியாதுன்ற ஒரு காரணத்தினால தான் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இது யாரும் சொல்லவும் மாட்டாங்க, தெரியுமா தெரியாதுன்னு தட் இஸ் செகண்டரி. ஓகே, ஸோ மார்க்கெட்டில் பை எனி சான்ஸ் கேப் அப் ஆயிடுச்சுன்னா இந்த ரேஞ்ச் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் சஸ்டெயின் ஆகி இதுக்குள்ள பிரேக் டவுன் கொடுத்ததுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் இட் இஸ் 50,823, புல் பேக் 739. இதே உடைச்சதுன்னா அகைன் யூ வில் கம் அப் டு அவர் பாக்ஸ் ஜோன். கிளியர்? ஸோ மார்க்கெட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த மூவ்ஸ் எல்லாம், வேறு எந்த மூவ்ஸும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஸோ மார்க்கெட்டில் ஒரு சீசா மொமெண்டம் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது, மேலே கீழே மேலேன்ட்டு. ஸோ பி சேஃப். ஓகே, ஃபார் எனி இன்ஃபோ ப்ளீஸ் ஃபாலோ அவர் சேனல். ஸோ வாங்க நம்ம நிஃப்டியோட அனாலிசிஸ் பார்ப்போம். ஸோ நிஃப்டியோட அப்சைட் ஜோன் எழுதிக்கோங்க, விச் இஸ் 23,445 and 23,395. இது அப்சைடுக்கு உண்டான முக்கியமான ஒரு ஜோன். அதே மாதிரி டவுன் சைடுக்கு உண்டான முக்கியமான ஜோனை எழுதிக்கோங்க, விச் இஸ் 23,017 and 22,924. இது டவுன் சைடுக்கு உண்டான ஜோன். ஸோ இதுக்குள்ளே போச்சுன்னா நீங்கள் ட்ரேட் எடுக்கக்கூடாது, ரைட்? ஸோ ஒரு சீக்ரெட் நான் சொல்கிறேன்னு சொல்லுங்கள், அது என்ன நல்லா தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமான சொல்கிறேன் பாருங்கள், இந்த டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட் இஸ் த டேட்? 2nd April. ஓகே, 2nd April 25. டைம் வந்து 0043, 43னா 44ன்னு வச்சுக்கோங்க. இந்த டைம் ஒரு நல்ல ஒரு விஷயம் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட் டவுன் சைடு வரத்துக்குன்னா என்னோட ரேஞ்ச் அட்லீஸ்ட் 23. ஃபஸ்ட்டு ரேஞ்ச் வந்து 23,900, செகண்ட் வந்து 23,600
இப்படி சொல்லலாம் 23620. இந்த ரேஞ்ச் கூடி சீக்கிரத்தில் மார்க்கெட்டில் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ 0044 இந்த டைம் இந்த டேட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் சொல்லிட்டேன். 23,900 அண்ட் 23,620 சீக்கிரமாக நம்ம இந்த ரேஞ்சை பார்க்கலாம். மார்க்கெட் மேலே போனாலும் சரி கீழே வந்தாலும் சரி ஒரு தடவை இந்த ரேஞ்சை ரீடெஸ்ட் பண்ணணும் பண்ணணும் பண்ணணும், அவ்வளோதான் சொல்லுவேன். கிளியர்? ஸோ வாங்க அது எப்போ பண்ணுன்றதை நான் ஒரு டைமில் அப்டேட் பண்ணுவேன். நான் முதலே சொல்லிட்டேன். ஸோ பண்ணுதா இல்லையான்னு நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ஞாபகம் இருக்கா? திரும்ப அகைன் ஐம் சேயிங் 23,900 23,620. 900 சொல்கிறதோட எக்ஸாக்டாக நான் சொல்லணும்னா இட் இஸ் சேஃபாக இருக்கிறது சொல்லணும்னா 910 to 920, 23,910 to 920 இந்த ரேஞ்ச் ரொம்ப இம்பார்ட்டன்டான ரேஞ்ச். ஸோ இது வந்து 23,620. கிளியர்? டன்? ஓகே. ஸோ மார்க்கெட்டில் நாளைக்கு என்ன எடுக்குன்றதை இங்கே பாருங்கள். இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும் என்ன இருக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே என்ன தெரியுது உங்களுக்கு? இந்த கலர். ஸோ அழகாக போச்சு. எப்படி சார் இந்த கரெக்டாக இந்த இடத்துல பாருங்க ரெசிஸ்டன்ஸ் எடுத்ததா ஸ்டார்டட் ஃபாலிங். நான் எந்த லெவல்ஸும் போடலை, எந்த ஒரு லைனும் போடல, ட்ரெண்ட் லைனை ட்ராப் பண்ணல, எந்த ஒரு இதுவும் போடலை. ஓகே, சிம்பிளி இட் இஸ் ஷோயிங் அ ரெட் கலர். மார்க்கெட் ஸ்டார்டட் ஃபாலிங். லண்டன் பிரிட்ஜ் இஸ் ஃபாலிங் டவுன். ஸோ நாளைக்கு என்னவா இருக்கும்? மார்க்கெட்டில் ஒரு கேப் டவுனாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இதை பார்த்தா என்ன தெரியும் நமக்கு? மார்க்கெட்டில் ஒரு 250 லெவல்னு வச்சுக்கோங்களேன், 23,250. ஓகே, திடீர்னு மார்க்கெட்டில் ஒரு கேப் அப் ஆயிடுச்சுன்னா உடனே புசு புசுன்னு மேலே போயிடாதீங்க. புசு புசுன்னு மேலே போயிடாதீங்க. வெயிட் பண்ணுவோம். இந்த இடத்துல போயிட்டு திரும்ப ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் மெதுவாக அதுக்கு ஃபாலோ ஆக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மார்க்கெட் கேப் அப் எடுத்தோன்னா ட்ராப்னு நினச்சிக்காதீங்க. சாரி, ஐ மீன் மார்க்கெட் மேலே போகுதுன்னு நினச்சிக்காதீங்க. இட் இஸ் அ பியூர் அண்ட் பியூர் ட்ராப்பாக இருக்கும். ஸோ வெயிட் அண்ட் டேக் த ட்ரேட். கிளியர்? டன். ஸோ லெவல்ஸை நீங்கள் ஆல்ரெடி நோட் பண்ணிட்டீங்க. டவுன் சைட் லெவல் எழுதிக்கோங்க. 23,017, 22,924. இதை இங்கே வந்துச்சு 924. அண்ட் ஆல்ரெடி அப்சைட் லெவல் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இருந்தாலும் இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். 22,445, 395. சாரி, 23 இது வந்து 22. ம் 22,900. ஓகே, ஃபைன், டன். ஓகே, ஸோ இந்த லெவலில் போச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள், ட்ரேட் எடுக்காதீங்க. ஒன்று பிரேக் அவுட் ஆகட்டும், பிரேக் டவுன் ஆகட்டும். சப்போஸ் அந்த மாதிரி ஆகிட்டு இந்த லெவல் பாருங்கள் முக்கியமான லெவலாக இருக்குது, சப்போர்ட் எடுக்கும். இல்லை மேபி எங்கேயா ஓப்பன் ஆகிட்டு கீழே கூட வரும். கீழே கூட வந்துட்டு நான் சொன்ன லெவல் இருக்குல்ல 925 இந்த வந்திருக்கு பாருங்கள், இதுக்கு மேலே பட்டு கூட போகலாம். அப்படி ஆச்சுன்னா இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா அகைன் ஃபஸ்ட்டு டார்கெட் இஸ் 23,135, செகண்ட் 165. எப்போ இதுக்கு வந்துட்டு இதானு இது உடைச்சா பெரிய இதாக உடைக்கும். அகைன் இட் வில் கோ அப் டு அவர் திஸ் ஏரியா 23,400. கிளியர்? கிளியர். இங்கே பார்த்தாலும் ஒரு விஷயம் தெரிய பாருங்க, காலியாக இருக்குது. இவ்வளோ பெரிய ஏரியா காலியாக. மார்க்கெட் அப்படி நாளைக்கு கேப் அப் எடுத்ததுன்னா நல்லா ஞாபகம் இந்த லெவல். ஸோ இந்த லெவலில் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து வெயிட் பண்ணு. ரெசிஸ்டன்ஸ் எடுத்ததுன்னா ஒருவான சூப்பரான ஃபண்டாஸ்டிக். ஒன்ஸ் அகெயின் உங்களுக்கு 23,165. ஓகே, 164. ஸோ 164 போட்டுட்டு திரும்ப 135. அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே வந்துடும். கிளியர்? ஸோ இந்த மூவ் 2 மூவ் சொல்லிட்டேன். பை எனி சான்ஸ் மார்க்கெட்டில் கேப் டவுன் எடுத்துருச்சு, இதுக்கு கீழே எடுத்துருச்சு, நல்லா பாருங்கள், இதுக்கு கீழே எடுத்துச்சு. ஸோ டார்கெட் இஸ் 22,883. ஓகே, இங்கே வந்து கூட மேலே போகும். பை எனி சான்ஸ் 883 உடச்சதுன்னா செகண்ட் டார்கெட் இஸ் 807 அண்ட் தேர்ட் டார்கெட் 733. ஓகே, டன். பை எனி சான்ஸ் மார்க்கெட்டில் கேப் அப் கொஞ்சம் பெருசாகவே ஆயிடுச்சு, இதுக்கு மேலே எடுத்தது, அவசரப்படாதீங்க. இதெல்லாம் சப்போர்ட்டாக இருக்கும். இங்கேயாவது ஒரு பிரேக் அவுட் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி போச்சுன்னா 23,519 இஸ் ஃபர்ஸ்ட் டார்கெட், புல் பேக். செகண்ட் டார்கெட் 23,565, போயிட்டு ஒரு புல் பேக், பிரேக் ஆச்சுன்னா அண்ட் 23,648 இஸ் த தேர்ட் டார்கெட். கிளியர்? ஸோ க்ளீன் சார்ட் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா க்ளீன் சார்ட் இந்த 2 ஏரியாவில் தான் இருக்குது. ஸோ ஃபோக்கஸ் தீஸ் 2 ஏரியாஸ் ஃபார் டுமாரோ ட்ரேடிங். ஸோ
All the best, take care, bye bye, and happy trading. And tomorrow from our classes start ஆகுது. So everybody knows, next weekல இருந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸே well they started giving the calls after learning. So என்கிட்ட தான் வரும்னு நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். So soon our students started giving the calls. Once they give the call, then I will understand that they have learned the right thing. Okay. So that's all about my analysis. All the best. Take care. Bye bye and happy trading. And soon நம்மள நம்ம எல்லாரும் நாளை மீட் பண்ணலாம் in our classes for those who have joined. Okay. So thank you. Bye bye. Happy trading and be safe and have a great day. Bye bye. Thank you.